அப்போஸ்தலர் 1:24. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. நல்லா கவனிங்க, இது என்னவாயிடுச்சான்? இழந்துட்டான். என்ன மாதிரி அபிஷேகம் தெரியுமா? அப்போஸ்தலர் அபிஷேகம். வசனம் சொல்றது அப்போஸ்தலர் பட்டத்திலும். அப்போஸ்தலர்கள்னா யாரு? புதிய எருசலேமுடைய அஸ்திவாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:14 வாசிங்க பாப்போம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அப்ப இந்த 12 நாமத்துல ஒரு நாமம் யார் தான் இருந்திருக்கணும்? யூதாஸ் தாக இருந்திருக்கணும். வரப்போற புதிய எருசலேமுடைய அஸ்திவார கல்லுல 12 அப்போஸ்தலர் நாமம் இருக்குது. அந்த 12 நாமத்துல ஒரு நாமம் யூதாஸாக இருந்திருக்கணும். அதைத்தான் 1:24 சொல்றாரு, அவன் இழந்து போன அப்போஸ்தலர் பட்டத்திலும். இந்த இழப்பு எவ்வளவு பெரிய அபிஷேகம்! இயேசு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி தம்மிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை அழைத்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எல்லா 11 பேருக்கும் எப்படி செலக்ஷனோ அதே செலக்ஷன் யாருக்கு இருக்குது? யூதாஸ்க்கு இருக்குது. ஆனா வசனம் சொல்லுது, யூதாஸ் தனக்குள்ளதை இழந்து போனான். இழந்து போன பட்டம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விசேஷித்த அபிஷேகம், எப்பேற்பட்ட அபிஷேகம்! ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டானா? இழந்துட்டான். இயேசு சொல்றாரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, நான் வருமளவும் உனக்குள்ளதை, உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் அபிஷேகத்தை பற்றி கொண்டிரு. இப்ப இந்த அபிஷேகம் யூதாஸை விட்டு போயிடுச்சு. காரணம் என்ன? யூதாஸும் அப்போஸ்தலருடையதான 12 பேர்ல ஒருத்தன். இயேசு 2 பேரா அற்புதம் செய்ய அனுப்பின போது அவனு போய் அற்புதம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோட பணப்பையன் அக்கௌண்ட்ஸ் அவன் தான் பார்த்துருக்கிறான். ஃபுல் அக்கௌண்ட்ஸ் அவன் தான் பார்த்துருக்கிறான். பணப்பையை சுமக்கிறவனா இருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு உரியவன் அவன். பணப்பையை ஒருத்தங்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுப்போம்? நம்ம நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம பணப்பையை கொடுத்து வைப்போம். பர்ஸையோ வேலட்டையோ கொடுக்குறோன்னா அவன் மேல் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு நம்பிக்கை உள்ளதான ஒருத்தன். இன்னொன்று, அந்த பணத்தை ஒழுங்காக கணக்கு பண்ணி ஹேண்டில் பண்ணுறவங்க தான் நம்ம கொடுப்போம். கணக்கு பார்க்காம, கணக்கு தெரியாமல் இழந்து போகிறவன்ட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக அவன் ஒரு எஃபிஷியன்ட் பர்சன். இப்படி இருந்த இந்த யூதாஸ், வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் பட்டத்தை என்னவானான்? இழந்து போனான். இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்போ யூதாஸுக்கிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சு, ஏதா பிரச்சனை இருந்துச்சு, அதை விட்டுருவோம். நம்ம அதுக்கு ஆராய வேண்டாம். அவன் குற்றம் என்ன பண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், பைபிளில் இருக்கே. ஆனால் இதை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது என்ன அப்படின்னா, வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 14:18 வசனம் வாசிங்க. அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது யாருக்கான எச்சரிப்பு? யூதாஸுக்கான எச்சரிப்பு. இங்க ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு என்ன செய்யறாரு? ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, யூதாஸ் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், பைபிள் திருடன்னு சொல்லுது, பணத்தாசை உடையவனாவே இருக்கட்டும், அவன் எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுற மாதிரி அவன் பணத்தில் தப்பு பண்ணுறான்னு இருக்கட்டும். ஆனால் ஒரு எச்சரிப்பு கிடைக்கிறதுல தேவனிடத்துலேருந்து நேரடியா. இப்போ தாவீதுக்கு எச்சரிப்பு யார் வழியா வந்துச்சு? நாத்தான் தீர்க்கதரிசி வழியா. சவுலுக்கு யார் வழியா வந்துச்சு? சாமுவேல் வழியா. ஆனால் யூதாஸுக்கு யார் வழியா வருது? நேரடியா தேவனிடத்துலேருந்து வருது, இயேசு கிறிஸ்துவிடத்துல வருது. யூ ஆர் டூயிங் மிஸ்டேக். இங்கே உங்களில் ஒருவன் என்னை என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். இந்த எச்சரிப்பு கிடைச்ச உடனே தாவீதா என்ன பண்ணியிருப்பாரு? நானே அந்த மனுஷன், நான் காட்டி கொடுத்தேன். அந்த இடத்துல அதை சொல்லியிருந்தா யூதாஸுடைய கதையே வேற. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 19. அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். எல்லாரும் கேட்கறாங்கல்ல, அப்ப இவரும் கேட்டிருப்பாரு. என்ன கேட்டிருப்பாரு? நானா ரபி? ஒரு இடத்துல யூதாஸ் கேட்பாரு நானோ என்று. அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் நம்பாரு. அப்ப என்ன துணிகரம் இருந்திருக்கணும்? உணர்த்துறாரு, தேவன் உணர்த்துறாரு நேரடியா. மனுஷன் சொன்னா, சவுலுக்கிட்ட போய் சொன்னா மனுஷனுக்கு பயம், சாமுவேலுக்கு பயம், சவுல் என்னை கொன்று போடுவானே. மனுஷன் சொன்னா கோபம் வரும், கொலைபாதகம், உன்னை எப்படி என்ன பத்தி பேசுவ. ஸோ ஆண்டவர் பார்க்குறாரு, சிலர்கிட்டலாம் மனுஷனால போய் என்ன செய்ய முடியாது,
அவங்களுக்கு போய் எச்சரிப்பு கொடுக்க முடியாது. எங்க முடியாதா? முடியாது. ஏன்னா அவங்க அங்கே போய் உக்காந்துப்பாங்க, மேலே அங்கே போய் உக்காந்துப்பாங்க. உக்காந்துட்டு யாராவது எச்சரிப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி நீங்கள் பண்ணுறது சரியில்லை தம்பி, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு சொல்ல வேணாம்பா. சிலர் சொல்லுவான், எனக்கே சொல்றியா நீ, எங்கிட்டியே வா அப்படின்பா. ஒரு சிலர்லாம் சொல்லுவான், நீ எல்லாம் ஒன்றும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்பா. அப்போ ஒரு சிலரை கண்டிக்க முடியாத இடத்துக்கு போயிடுவாங்க. இவங்க மனுஷனை வச்சு என்ன பண்ண முடியாது? கண்டிக்கவே முடியாது, மேலே போயிடுவாங்க. இவங்களை நான் சொல்லுவேன், அது ஒரு டேஞ்சரான ஸ்பாட்டு. உங்களை ரீச் பண்ண முடியாமல் ஒரு இடம் இருக்குது. யாருமே ஆண்டவர் வந்து மனுஷனை வச்சு உங்களை ரீச் பண்ண முடியலன்னா கொஞ்சம் டேஞ்சர்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நீ காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போயிட்டுன்னு அர்த்தம். பாருங்க, நீங்கள் இப்போ ரோட்டில் விழுந்திருக்கீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடலாம், உங்களை தூக்கிடலாம், சரியா? ஏன்னா அங்கே மனுஷங்க வருவாங்க போவாங்க. நீங்கள் திடீர்னு எங்கேயோ நடு கடலில் விழுந்துட்டீங்க, யார் தூக்குறது? ஆளே இருக்காது, தூக்கத்துக்கு ஆளே இருக்காது இல்லை? அந்த மாதிரி தான் நீங்கள் தப்பு செய்யும் போது உங்களை கண்டிக்கிறதுக்கு உங்கள் மேலே ஒரு மென்டர்னு ஒருத்தர் இருக்கணும். யார் இருக்கணும்? மென்டர்னு ஒருத்தர் இருக்கணும். அந்த மென்டர் நீ பண்ணுற தப்பை உங்ககிட்ட சொல்லணும். இல்லைப்பா நீ பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ல முடியாத இடத்துக்கு நீ போயிட்டனா நீ தப்பான இடத்துல இருக்கன்னு அர்த்தம். நீ சாகிற வரைக்கும் உனக்கு மேலே ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும், யாரோ ஒருத்தர் இருக்கணும். அதுதான் நமக்கு எப்போவுமே நல்லது. எனக்கு இது ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு. நீ பண்ணுற தப்பை தைரியமாக சொல்கிறதுக்கு ஜனங்களுக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்பேஸ் இருக்கணும். வந்து சொன்னால் கேட்கக்கூடிய காது உங்ககிட்ட இருக்கணும். அதெல்லாம் நீ சொல்ல, அதெல்லாம் நீ பேச, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படிமா. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல எல்லாரும் உன்னை கைவிட்டுருவாங்க. என்ன கைவிட்டுருவாங்க? அவன் கேட்க மாட்டாங்க, அவன் சொன்னால் கேட்க மாட்டான், எதுக்குங்க அவன்கிட்ட சொல்லிட்டு அப்படி 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 எல்லாரும் விட்டுட்டாங்கன்னா நீ ராங், தப்பான இடத்துக்கு போறீங்க. நாளைக்கு உனக்கு இதுதான் தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாவிட்டால் நீ செய்யறதெல்லாம் சரின்னே உனக்கு தோணும், உன்னை கண்டிக்கிறதுக்கே ஆள் இருக்காது. அந்த மாதிரி இடம் ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி இடம் ரொம்ப டேஞ்சர். அப்படி ஒரு ஆள் இருக்கான் பைபிளில், தெரியுமா உங்களுக்கு? சாலமோன். சாலமோன் பார்க்கறதுக்கு தான் ஆள் ஞானி, பயங்கரம். ஆனால் ரெகேபியாமுகிட்ட வந்து அவன் பையன்கிட்ட ஜனங்க சொல்லுவாங்க, உங்க அப்பா எங்களை கடினமாய் நடத்தினார் அப்படிம்பாங்க. ரெகேபியாம் அரசாட்சி ஏற்ற உடனே ரெகேபியாம் வந்து கேட்பாங்க ஜனங்க, நீங்க எங்களுக்கு டாக்ஸை கொஞ்சம் குறைங்க, உங்க அப்பா எங்களை என்ன பண்ணிட்டாரு கடினம். அப்பனா என்ன அர்த்தம்? சாலமோன் என்ன பண்ண ராஜா? கடினமான ராஜா. அவங்ககிட்ட யாரும் என்ன செய்ய முடியாது? ரீச் பண்ண முடியாது. அதோட நிலைமை என்ன தெரியுமா? யாருமே இப்போ பாருங்க, தாவீதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றான்ல தைரியமா, நாத்தானால வந்து சொல்ல முடியுதுல்ல ஒருத்தர் இருந்தாயா அப்படின்னு. இப்ப ஆகாபு கிட்ட போயிட்டு எலியா சொல்ல முடியுதுல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஆனா சாலமோன்ட்ட போய் எந்த தீர்க்கதரிசியும் சொல்ல முடியாது. கர்த்தர் ஆளே அனுப்பல. வாசிங்க 1 ராஜாக்கள் 11:9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி. ஏன் அவரே தரிசனமாகணும்? ஏன் அனுப்ப முடியாது? யாருமே அனுப்ப முடியல பாருங்க. சிலருக்குலாம் யூதாஸ் மாதிரி நேரடியாக யார் தான் பேசணும்? ஆண்டவரே தான் பேசணும். இதை வேற இவன் என்ன நினைச்சுப்பான் தெரியுமா? ஆண்டவரே என்கிட்ட சொல்லட்டும்பா. டேய், நீ மனுஷன் பேச முடியாத இடத்துக்கு போயிட்ட. பிள்ளையாமகிட்ட யார் பேச முடியாது? மனுஷன் பேச முடியாது. அவன் இன்னும் கொடுமை, கர்த்தரும் பேச முடியாது அவங்ககிட்ட. அது அதை விட கொடுமை. கர்த்தர் சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்போ தாவீது ஆகா போன்றவங்கெல்லாம் கர்த்தர் சொன்னா ஒரு தீர்க்கதரிசியை வச்சு சொன்னா கேட்டுருவாங்க. ஆகாப் கூட கேட்டுருவான். சவுலு கேட்பான், செய்ய மாட்டான். ஆனா இவன் இருக்கான் பாருங்க, சாலமோன், யூதாஸ், இவெல்லாம் கர்த்தர் மனுஷங்க பேசவே முடியாது இவங்கிட்ட. பிழையாம இருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட கர்த்தரும் பேச முடியாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கு அபிஷேகம் பண்றது. அவனும் தீர்க்கதரிசி தான், அவனும் அபிஷேகம் பண்றவன் தான். ஆனா என்ன பிரச்சனை? உங்ககிட்ட வந்து உன் தப்ப சொல்ல முடியாதியா? அந்த காது கொடுத்து கேட்கிற இடத்துல நீ இல்ல. வேதம் சொல்லுது 2 விசை சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாக்கி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவன் கேட்கவே இல்லையாமா. யார் தெரியுமா? பயங்கரமான ஞானி. யார் தெரியுமா? பயங்கரமான பணக்கார ராஜா. யார் தெரியுமா? பயங்கரமான அழகான ராஜா. யார் தெரியுமா? பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவனை தேடி வந்துருவாங்க. சூப்பரியா நீ, அப்படியே ஜனங்க மொய்ப்பாங்க போட்டு. இந்த மாதிரி இல்லையா? செம மிஸ்டேக், சம்திங் ராங். அவங்ககிட்ட கர்த்தரும் பேச முடியல,
மனுஷனும் பேச முடியல. மனுஷன் சொன்னா கேட்கிற இடத்துலயாவது உன் அபிஷேகத்தை காப்பாத்திக்கலாம். சரி இல்லையா, கர்த்தர் சொல்லியாவது நீ கேட்கணும் இல்ல, கர்த்தர் உணர்த்தியாவது கேட்கணும் இல்ல. கர்த்தர் உணர்த்துவாரு, இவனுக்கு உணர்வே வராது. அதுவும் பாருங்க, நம்ம ஆண்டவர் ஒரு முறை பேசி மறுமுறை மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு தடவை தான் சொல்லுவார். சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவன் இவங்கிட்ட எத்தனை தடவை பேசியிருக்காரு? அப்பனா இவனுக்கு எவ்வளோ இவன் மேல கிருபை இருக்கு பாருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு தடவை தான். 13ஆம் அதிகாரத்தில் சவுல் தப்பு பண்ணுவார், சாமுவேல் வந்து கண்டிப்பார். 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நான் புறக்கணித்து தள்ளின சவுல். வேலை முடிச்சு. ஒரு தடவை சொன்ன அவன் கேட்கல, விட்டு தள்ளுறான் அவனை அப்படின்ட்டாரு. ஆனா இவன் மேல ஒரு தடவைக்கு 2 தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை கர்த்தரே வந்து பேசுறாரு. இல்ல சாலமோன், நீ பண்றது தப்பு. ஏன்? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் சாலமோன், உனக்கு நான் தான் பேர் வச்சிருக்கிறேன். எதித்தியா தானே, நான் தான் பேர் வச்சிருக்கிறேன். நீ நீ ரொம்ப முக்கியமானவன், தரிசனத்தில் இருக்கிறவன், நீ தேவனுடைய ஆலயத்தில் இருந்தவன், ஆலயத்தை கட்டினவன், உனக்காக நான் அவ்வளோ இறங்கி பேசுறாரு. வசனம் சொல்லுது, சாலமோன் இருதயத்தை திருப்பி கர்த்தரை விட்டு அவரை விட்டு வேற போயிட்டானா. இவனெல்லாம் அதுக்கப்புறம் இவன் அபிஷேகத்தை காப்பாற்றவே முடியாது. தெரியுமா? இவன் அபிஷேகம் என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது. அவ்வளவுதான், முடிச்சு, வேலை முடிச்சு. வாசிங்க எபிரேயர் 11:32 வாசிங்க. இன்னும் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும். எங்க சாலமோன் பேரை காணோம்? தாவீது இருக்கிறாரு, சாமுவேல் இருக்கிறாரு, யார் இல்ல? சாலமோன் இல்ல. அவன் பேர் அங்க இல்ல பாருங்க. தாவீது பேர் இருக்கு, யார் பேர் இல்ல? சாலமோன் பேர். அப்படின்னா கர்த்தர் தள்ளிட்டார். எபிரேயர் 11 இருக்கு விசுவாச வீரர்களுடைய பட்டியல், பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுடைய பட்டியல். 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அப்போ அந்த சாட்சியோட யார் இல்ல? சாலமோன் இல்ல. யாருங்க சாலமோன்? உலகத்திலே ஞானவான், அவன மாதிரி ஒரு ஆளே இல்ல. யாருங்க சாலமோன்? அவனை போல ட்ரெஸ்ஸா போட்டவன் ஒருத்தனை இல்லையா. ஆண்டவர் எக்ஸாம்பிளுக்கு யாரை தான் சொல்றாரு? சாலமோனை போல யாருமே ட்ரெஸ் போடல, சாலமோன் கூட போடலங்க இந்த மாதிரி அப்படிங்கிறார். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு லக்ஸுரி லைஃப், என்ன ஒரு உனக்கு ஆண்டவர் வச்ச வாழ்க்கை. உனக்கு கர்த்தர் எதை கொடுக்கல, நீ நல்ல திருப்தியா புசிச்சு உடுத்தி, நல்ல கர்த்தர் உனக்கு நல்ல சரீரத்தை கொடுத்து, நல்ல அபிஷேகத்தை கொடுத்து, நல்ல ஊழியத்தை கொடுத்து, ஆனால் கர்த்தர் கண்டிக்க நீ திருந்த மாட்ட. கர்த்தர் சொல்ல நீ திருந்தல. உன்னை கர்த்தரை வச்சு திருத்து. கர்த்தர் மனுஷன் பேசியும் நீ திருந்தல, கர்த்தர் பேசியும் திருந்தல. சிலருக்கெல்லாம் கழுத பேசும். கடைசியா ஆண்டவர் உலகத்தாண்ட புடிச்சு கொடுப்பாரு உன்னை. ஆண்டவர் உன்னை யார் கையிலும் கொடுக்க கூடாது. என்ன பண்ணுவாரு? சபையில ஆளை வச்சு பேசுவார், ஊழியக்காரனை வச்சு பேசுவார், இல்ல சபையில் இருக்கிறவங்க யாரையும் வச்சு உங்ககிட்ட பேசுவார், வசனத்துல பேசுவார், எதையோ பேசுவார், நீ கேட்கல. சுயநீதி உள்ளுக்குள்ள அப்படியே சவுல் மாதிரி வேற ஆவி வந்துடும். இப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவரே வந்து பேசுவார். சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாரு. டே நீ செய்யறது சரியில்லடா, மனம் திரும்பு சொல்லுவார். கேட்க மாட்டான், பிள்ளையா மாதிரி. அடுத்து பாப்பாரு, என்ன பண்ணுவார் தெரியுமா? கழுதையை வச்சு இடிப்பாரு, உலகத்தாண்ட புடிச்சு கொடுத்துருவாரு. என்ன செஞ்சிருவாரு? உலகத்தாண்ட புடிச்சு கொடுத்துருவாரு. உலகத்தின் காரியத்தை மனுஷங்கிட்ட அவன்கிட்ட புடிச்சு கொடுத்துருவாரு, இல்ல உலகத்துல எதையாவது ஒண்ணுல பண்ணி விட்டுருவாரு. சரி, எதுக்கு இதை செய்யறாரு தெரியுமா? இது எல்லாத்துடைய கர்த்தருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், உன்னை மீட்டுக் கொள்வதற்கா. உன்னை எப்படியாவது என்ன செய்யணும்? மீட்டுக் கொள்வதற்கு. நான் அதான் வாசிச்சு பார்த்தேன். இந்த பிள்ளையாம கழுத மோதுது இல்ல, பிள்ளையாம போக வேணான்னு சொல்றாருல. கவனிங்க, கர்த்தர் பிள்ளையாம போக வேணான்னு சொன்னதுக்கு காரணம் இஸ்ரவேலுக்காக இல்லை, பிள்ளையாமுக்காக. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஆபிரகாம் கிட்ட, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். வேலை முடிஞ்சு. இப்ப இவன் போய் இல்ல, எவன் சபிச்சாலும் நிக்காது. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை எவன் சபிச்சாலும் நிக்காது. இப்ப பிள்ளையாம ஏன் போவேன்னாரு? எல்லாரும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஐயோ பிள்ளையாம போய் சபிச்சா அந்த சாபம் இஸ்ரவேல் மேல. இல்ல, நீ போயிடாத, அவன் டேஞ்சர். அவனை சபிச்சா ஓ மேல சாபம் வந்துடும். அதுக்கு தான் பிள்ளையாம எச்சரிக்கிறார். பல நேரத்தில் கர்த்தர் ஏன் உன்னை எச்சரிக்கிறார்னா, உன்னை காப்பாற்றுவதற்கு.
திருப்பி திருப்பி ஒன்றை காப்பாற்றுறதுக்கு தான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சொல்லியும் கேட்க மாட்டான், கழுத சொல்லியும் கேட்க மாட்டான், மனசு என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்பா உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது? எனக்கு எல்லாரையும் தெரியும். யாரை தெரியும்? எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், கோர்ட்டு தெரியும், வக்கீல் தெரியும், எனக்கு போலீஸ் தெரியும், எனக்கு பணக்காரர் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும். நான் சொன்னது உன்னை காப்பாத்தடா, உன் மேல உள்ள அபிஷேகத்தை காப்பாத்த, உனக்குள்ளதான தரிசனத்தை காப்பாத்த. உன்னை காப்பாத்துறதுக்குன்னா 2 நிமிஷம் ஆகாது, கர்த்தர் காப்பாத்திட்டு போயிடுவாரு. ஆனா உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை காப்பாத்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை நீ தான் காப்பாற்றணும். ஏன்னா கர்த்தர் அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் ஜீவன் போகாம பாதுகாக்க கர்த்தரால முடியும். ஆனா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு கர்த்தர் கடிஞ்சு கொண்டு சொல்றாரு, சாலமோன்ட்ட சொல்றாரு, யூதாஸ் கிட்ட சொல்றாரு, நோ சான்ஸ், முடியாதுன்ட்டான். அதெல்லாம் முடியாது. இருதயத்தை திருப்பி இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. யூதாஸுக்கும் சாலமோனுக்கும் ஒரே ரிசல்ட். இப்ப வாசிங்க 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். போச்சா? ராஜ்யபாரம் போச்சா? அபிஷேகம் போச்சா? அபிஷேகம் போச்சு, உன் ஊழியமும் போச்சு. நிறைய பேர் இப்ப சவுலுக்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன? அபிஷேகம் போயிடுச்சு, தேவன் போயிட்டாரு, கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டாரு. இப்ப அவனுக்குள்ள யார் இருக்கிறா? பொல்லாத ஆவி. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ராஜ்யபாரத்தில் இருக்கிறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், ஊழியம் நடக்குது. ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அபிஷேகமும் போச்சு, ராஜ்யபாரமும் போச்சு, உன்னை விட்டு போச்சு, உன் ஊழியமும் போச்சு. ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை பரிசுத்தவான்களை பார்க்குறோம், அடுத்தடுத்து உள்ள ஜென்ரேஷன்ஸ். அப்போது ஒரு சிலர் பண்ணுறது நமக்கு நல்லா தெரியும் பாருங்களேன். இப்போது நீங்கள் நல்லா ஏஐ டெக்னாலஜி அல்லது நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. உங்கள் அம்மா எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க 12வது 10வது படித்தாங்க. ஆனால் உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒரு பலகீனம் வந்தால் அதை உங்கள் அம்மா கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கு மருந்து யாருக்கிட்ட இருக்கும்? அம்மா கிட்ட இருக்கும். ஒரு பையன் ஒரு காரியத்தை சொல்லும்போது, ஒரு பைக் வாங்குறான், ஒரு காரியம் சொல்லும் போது அப்பா சொல்லுவார், அந்த பைக் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது வேணாம் அப்படின்னும் போது அந்த பைக்கோட சிசி எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? அது என்ன ஒரு அலாய் வீல் தெரியுமா உங்களுக்கு அப்படிமா? அவர் சொல்லுவார், எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, ஆனால் இதில் போனால் அவன் உயிர் போகும்னு மட்டும் எனக்கு தெரியும். இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்போ இருக்கவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் அந்த காலத்து அவங்களாம் எந்த காலமாக இருக்கட்டும்ங்க, உள்ள அபிஷேகத்தில் மிஸ்டேக்காக இருக்கிறது ஊழியக்காரனுக்கு தெரியும். அவன் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி கூட படிச்சிருக்க மாட்டான், எதுவும் தெரியாது. அதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு பெண் வீட்டில் நடக்கிறத வச்சே அந்த தாய் கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன பிரச்சனை. நடக்கிறத வச்சே கண்டுபிடிப்பாங்களா? நார்மலாக நடக்கிறதுக்கும் சரீரத்தில் ஒரு வலியோ பெயினோ இருந்தால் நடக்கிறதுக்கும் என்ன இருக்குது? டிஃபரன்ஸ் இருக்கு. நடக்கிறத வச்சே அந்த தாய் என்ன செஞ்சிருவாங்களா? எங்கள் அம்மாட்ட ஒரு பழக்கம் உண்டு, நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். காலேஜை முடிச்சுட்டு வரும்போது நான் பசியாக இருக்கணும்னா இல்லையாங்கிறத முகத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. கரெக்டாக சொல்லுவாங்க, சரி கை கால் கழட்டு வந்து சாப்பிடு அப்படிம்பாங்க. இல்லை இப்போ வேணாம் பசிக்கலை, நான் இந்த கிரிக்கெட் விளையாட போகிற இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லுவேன், இல்லை பசிக்கலைன்னு, அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதவா, சாப்பிட்டு போ அப்படிம்பாங்க. உண்மையிலே பசி இருக்கும். நமக்கு இந்த கிரிக்கெட் விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை நான் வேணாம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், முகத்தை பார்த்தாலே. அவர் தாயோ தகப்பனோ ஒரு அந்த பிள்ளைகளை அந்த நடையை வச்சு முகத்தை வச்சு அவங்களை ஈஸியாக என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன்களாக இருக்கிறாங்க ஒருத்தர். அவங்க உங்களை விட படிப்பு குறைவாக இருக்கும், அவங்கக்கிட்ட டிகிரிஸ் இருக்காது, பிடெக்கு எம்டெக்கு எதுவுமே இருக்காது. ஏன் உங்கள் அளவுக்கு வரம் கிரியை செய்யாது, அல்லது உங்களை போல் அவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்காது. ஆனால் உன்னை பார்த்தா தெரியும் நீ தப்பு பண்ணுறியா சரி பண்ணுறியா. இப்போ உன் பாப்புலாரிட்டியை வச்சு உனக்கு என்ன பண்ண முடியுமோ தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது ராங்காக போகுது, ஒரு நாள் இது தொலைஞ்சு போயிடும், ஒரு நாள் இது. பாருங்க, சாலமோன் ராஜ்யபாரம் போகுன்னு எவனாவது நினைப்பானா? ஒருத்தனாவது நினைப்பானா? சாலமோன மாதிரி ஒரு ராஜா 40 வருஷம் நிரந்தர ராஜா, அவரு 40 years. ஆண்டவர் சொல்றாரு, க்ளோஸ், உன் ராஜ்யபாரம் முடிஞ்சு போச்சு. என்ன காரணம்? நீ தப்பு செய்ய முடியாதவன், நீ இயேசு கிறிஸ்து கிடையாது. நீ தப்பு செய்வ, ஆனால் கண்டிக்கும் போது உணரணும், மனம் திரும்பணும். இப்போ உன் ராஜ்யபாரம் என்னவாயிருச்சு? உன்னை விட்டு போயிடுச்சு. இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க பாப்போம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி
இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனே. ஆல்டர்னேட் வந்துருச்சு, வேற ஆள் வந்தாச்சு, போயாச்சு. யூதாஸோடைய ஊழியம் போச்சு, சாலமோனுடைய ராஜ்யபாரம் போச்சு, வேலை முடிஞ்சு. சாலமோனுடைய பெயர் விசுவாச வீரர்கள் பட்டியலில் இல்லை, யூதாஸோடைய பெயர் புதிய எருசலேமில் இல்லை. இப்போ ரெண்டுத்துக்கும் ஆல்டர்னேட் வந்துருச்சு. ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார், கர்த்தர் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார், உன்னை அபிஷேகிச்சிருக்கிறார். உங்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேக தலைமையான கிரீடம் இருக்கு. சில நேரங்களில் பலகீனம் வரும், அந்த பலகீனங்களை கர்த்தர் உணர்த்துவார். உணர்த்தும் போது நீங்கள் என்னவாகணும்? மனம் திரும்பிடணும். தாவீது மாதிரி, ஆகாப் மாதிரி மனம் திரும்பிடணும். திரும்பிட்டீங்கன்னா உங்கள் ராஜ்யபாரம், உங்கள் ஊழியம், உங்கள் அபிஷேகம் அப்படியே நிற்கும். கர்த்தர் அதை ரெஸ்டோர் பண்ணிடுவார். ஆனா நீ சொல்ல சொல்ல கேட்காம அந்த துணிகரம் உனக்குள்ள வந்துகிட்டே இருக்குன்னா ஒரு நாள் உன்னோட எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். அதுல கொடுமையே என்ன தெரியுமா? நீ இன்னொருத்தர் செய்யறத பார்க்குற மாதிரி வரும். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம ஊழியத்தை ஒருத்தன் செய்யறதுன்றத, நம்ம ஊழியத்தை நம்ம தான் செய்யணும். நம்ம ஊழியத்தை இன்னொருத்தன் செய்யறத நம்ம பார்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமை. இப்போ கர்த்தர் கொடுக்க சொல்றாரு, எலியாவை கொண்டு போய் எலிசா கிட்ட கொடுன்றாரு, அது வேற. அபிஷேகம் பண்றாரு. தாவீது வந்து சாலமோன் அபிஷேகம் பண்றாரு, அது வேற. அது கர்த்தரே கொடுக்க சொல்றது. ஆனா கர்த்தர் உங்ககிட்ட பிடுங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறாருல, நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி, அது ரொம்ப கொடுமை. ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கும்போது, குடும்பமோ அபிஷேகமோ அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான ஊழியமோ அல்லது வேலையோ வியாபாரமோ எதுவோ, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு அசட்டை இருக்கு, ஒரு வளர்ச்சி வந்தோன்னா ஒரு அசட்டை, இன்னொரு ஆல்டர்னேட் வச்சிருப்பாங்க இவங்கெல்லாம். போனா போது என்ன, இப்போ இதை விட்டா அது. ஆண்டர் சொல்லாரு, இல்லை உனக்கு இதுதான். நீ இன்னொரு ஆல்டர்னேட்னு நினைக்கிறல்ல, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காணல் நீர் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்க? காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்கும்? ரோட்டில் இருக்கும். போகும்போது இங்கே ஹைவேஸில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் தூரத்தில் தக தக தகன்னு இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா? தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குமா? அது காணல் நீரும்பாங்க. கிட்ட போனாங்க என்ன இருக்காது. அது மாதிரி தான் நீ ஆல்டர்னேட்டாக வச்சிருக்கிற அபிஷேகம். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, போனா என்ன, எனக்கு இன்னொன்று இருக்கு, இதை விட்டா என்ன, அது இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அது காணல் நீர். இங்கிருந்து பார்க்கும் போது அது இருக்கிற மாதிரியே தெரியும், கிட்ட போன அது ஒன்றும் இல்லை. நான் உனக்கு கொடுத்த அபிஷேகம் தான், நான் உனக்கு கொடுத்த வரம், நான் உங்ககிட்ட கொடுத்த குடும்பம், நான் உங்ககிட்ட கொடுத்த வியாபாரம், நான் உங்ககிட்ட கொடுத்த ஊழியம், அது உனக்குரியது. அதை நீ கர்த்தர் வருமளவும் பற்றி கொண்டிரு. பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? உணர்த்தப்பட்டும் என்ன செய்யறதில்ல, மனம் திரும்புகிறதில்லை. கடைசியாய் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பும் பொழுது என்ன நடக்கும்? வாசிங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். என்னது? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். இது எல்லாத்த விட கொடுமை போங்க. அதாவது சவுலுக்கு உணர்த்தப்பட்டது சாமுவேலை வச்சு, சவுல் செவி சாய்க்கல, வேற ஆவி வந்துச்சு, அவனுக்குள்ள வேற ஊழியம், தீர்க்கதரிசனம் வரைக்கிறான். தாவீதுக்கு உணர்த்தப்பட்டது, உடனடியாக அவன் என்னவாயிட்டான்? மனம் திரும்பி அந்த அபிஷேகத்தை காப்பாத்திக்கிட்டான். பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும் காப்பாத்திட்டான். சாலமோனுக்கும் யூதாஸுக்கும் உணர்த்தப்பட்டது, அதை பத்தி அவங்க கவலையே படலை. ஆனா இங்க உணர்த்தவே படலை. அந்த அளவுக்கு சார் போயிட்டாரு. அந்த அளவுக்கு என்ன ஆயிட்டாரு? சார் போயிட்டாரு. மொட்டையை அடிச்சு விட்டாங்க. அப்ப எப்படி தூங்கியிருக்கான் பாருங்க. சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க தூக்கத்தில் குண்டு போட்டால் கூட தெரியாதுங்க அப்படிம்பாங்கல்ல. நம்மால் அந்த ஆள் தான் போல சிம்சோன். தலையில் வச்சு சும்மா மொத்த முடியும் மொட்டை அடிச்சிருக்காங்க. எழுந்திரிச்சு பார்த்தா மொட்டை அடிச்சதே தெரில அவனுக்கு. வசனம் சொல்லுது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை, அபிஷேகம் போனதே தெரில. இது அதை விட துக்கம். நம்ம எங்கள் ஊழியக்காரனுக்கு சொல்லி மெசேஜில் சொல்லுவார், பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது உங்களுக்கு தெரியும், ஆவியானவர் வராருன்னு தெரியும். அபிஷேகம் பெறும்போது தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அப்படியே கையை தட்டி அந்த ஒரு ஆவியானவர் உள்ள நுழையும், ஆத்மாக்குள்ள ஒரு களி கூறுதல் வரும். ஆனால் போகிறது எப்பவுமே தெரியாது. எப்போ போகிறாருன்னு தெரியாது. அவர் எப்போ உங்களை விட்டு போனாருன்னு தெரியாது. இது அதை விட கொடுமை போங்க.
எப்போ போனார்னே அவனுக்கு தெரியல. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அறியாமல். இவர் பாட்டு மினிஸ்ட்ரி கிளம்பிட்டாரு. பெலிஸ்தர் உன்மேல் வருகிறார்கள், வந்து விட்டார்கள் என்றால் அவர் நித்திரை விட்டு எழுந்து எப்போதும் போல உதறிவிட்டு வெளியே போவேன் என்றான். எப்போதும் போல அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே கரெக்டா போயிட்டு பா, உன்னை விட்டு அபிஷேகம் போச்சு உனக்கு தெரியலப்பா. இப்ப பிழையாமுக்கு கூட பரவாயில்ல, கழுதை எதையோ ஒரு இடத்துல முட்டி மோதி சொல்லுது, நான் என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கிறேனா, நீ என்னை இப்படி போட்டு அடிக்கிறிய, ஏதோ ஒரு காஷன். ஆனா காஷனே கொடுக்க முடியாத இடத்துக்கு யார் போயிட்டாரு? சிம்சன் போயிட்டாரு. அங்க போய் படுத்துட்டாரு. இப்ப என்னாச்சு? எல்லாம் போச்சு. போனது தெரியல. இவர் ஆஸ் யூஷுவல் மினிஸ்ட்ரிக்கு போறாரு. நான் எப்பவும் போல போறேன். போற இடத்துல பிடிச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா கர்த்தர் அதை ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு அவனை ரொம்ப அவமானப்படுத்த விரும்ப மாட்டார். இவனை பத்தி நிறைய எழுதுவாரு. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் என்ன வாசிக்கும் போது நினைச்சேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு. 21 வாசிங்க, 16-21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைசாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இந்த ஒரே வசனத்துல அவனோட மொத்த பிரச்சனையை முடிச்சிருவார். ஆனா அவனை பத்தினதான காரியத்தை சொல்லும் போது பராக்கிரமசாலி, சிங்கத்துல அதெல்லாம் நிறைய சொல்லுவாரு. அவனோட வீழ்ச்சியை மட்டும் ஒரே ஒரு வசனத்துல முடிச்சிட்டாரு. இதை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தினாரு, நான் அவன் பேரை பெருமைப்படுத்தும் போது அதிகாரமா பெருமைப்படுத்துறேன். 14ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி ஆரம்பிக்கும். 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் பெருமைப்படுத்தினேன். ஆனால் அவனை சிறுமைப்படுத்தும் போது ஒரே வசனத்தோடு நிறுத்திட்டாராம்மா. அடுத்து உடனே அவன் முடி வளரத் தொடங்கி இருந்தது. திருப்பி அடுத்த அவனோட செகண்ட் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அவனோட வீழ்ச்சியை ஒரே ஒரு வசனத்தில், ஏன்னா வேற வழியில் சொல்லித்தான் ஆகணும். இன்னும் கூட ஆண்டவர் ரொம்ப அழகாக செய்வார். பார்த்தீங்கன்னா தாவீது நிறைய தப்பு பண்ணுவார். ஆனால் தாவீதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? உரியாவின் மனைவியின் காரியத்தை தவிர அவர் வேறு ஒன்றையும் அவனிடத்தில் பார்க்கவில்லை. எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. அதே மாதிரி பேதுரு தப்பு பண்ண உடனே யாருகிட்டையும் மறுதளித்த பேதுருவை வர சொல்லுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு. சீமோன் ஆகிய பேதுருவை வர சொல்லுங்க. வந்த உடனே அவனை எதுவுமே கேட்க மாட்டாரு. என்ன ஏன்பா இப்படி செஞ்ச, நான் தான் முன்னாடியே சொன்னனே, உனக்கு நான் காஷன் கொடுத்தனே, அதெல்லாம் சொல்லவே மாட்டாரு. ஒரே கேள்வி, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என்ன மேல அன்பா இருக்கிறாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம பேரை பெருமைப்படுத்த, புகழ்ச்சி அடைய நிறைய செய்யறாரு. ஆனா நம்ம ஏதாவது விழுந்துட்டோம்னா அதை கூட வேற வழியில சொல்லித்தான் ஆகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா சொல்லணுமோ, பூசி முழுகணுமோ அப்படி பூசி முழுகுவார். ஏன்னா அவர் அவ்வளோ நேசிக்கிறார் நம்மளை. நம்ம அப்பா அம்மா பாருங்க, எவனாவது தப்பு பண்ணானா நம்ம வீட்டில் உட்காந்து பரபரப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு தப்பு நடந்தா அதை கூடுமான வரைக்கும் என்ன செய்வாங்க? அதை மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது என் பிள்ளை, என் பையன். உடனே சொல்லுவாங்க, எப்படிங்க விட்டுற முடியும், ஏதாவது பண்ணிக்கிண்ணி அதை முடிக்கிற வழியை பாருங்க, 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள பண்ணிடுங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க பிள்ளையை அவங்க என்ன செய்யறாங்க? நேசிக்கிறாங்க. இது யாரோட சுபாவம்னா தகப்பன் சுபாவம். நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் தான். நான் இந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரு 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்தில் அவனுடைய பராக்கிரமத்தை பேசுறேன். ஆனா அவனுடைய வீழ்ச்சியை ஒரே வசனத்துல மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அவனுடைய கஷ்டத்தை, அதுதான் தகப்பன் தன்னை நேசிக்கிறது. அல்லேலூயா. ஆனா இப்போ கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. என்ன குணம் இருந்துச்சு? வாசிங்க, 28வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, கர்த்தர் அசைச்ச வார்த்தை. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும், என்னை பலப்படுத்தும். அவன் ஜீவன் போச்சு, அது வேற விஷயம். அது அவனுக்கும் தேவனுக்கும் நல்லது. அவன் ஜீவன் போச்சு இல்ல, ஆனா அவன் பாதாளத்துக்கு, அந்த நரகத்துக்கு போனான்னு சொல்ல முடியாது. நீங்க அவன் எங்க இருக்கான் தெரியுமா? வாசிங்க திருப்பியும், எபிரேயர் 11:32 திருப்பி வாசிங்க பார்ப்போம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன் எங்க வந்துட்டாரு? விசுவாச வீரர்கள் பட்டியலில் வந்துட்டாரு அவர். இத்தனை போல மேகம் போன்ற திரளான சாட்சிகள் 12:1 இருக்குல்ல, அந்த சாட்சிகள் லிஸ்ட்ல யார் வந்துட்டா? சிம்சோன் வந்துட்டாரு. அவன் 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 தற்கொலை பண்ணி சாகல, அவன் வீரமா யுத்தத்தில் செத்துருக்கான்.
அதே நேரத்தில் அவன் செத்துட்டான். ஆனா விசுவாச வீரர்கள் பட்டியல் பேர்ல அவன் பேர் வந்துருச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருந்த போது கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது கொன்றவர்கள் அதிகம். டோட்டல் மினிஸ்ட்ரியை ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சு க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவான். இதான் செகண்ட் சான்ஸ், இதான் செகண்ட் வாய்ப்பு. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். இதான் அபிஷேகம். முடி மீண்டும் முளைக்க தொடங்கி இருந்தது. அவன் தலைமுடிதான் அவனுக்கு அபிஷேகம். அவன் தலையின் மேல் கர்த்தருடைய அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறது. முடிக்கு இன்னொரு பேரு மகிமையின் கிரீடம். ஆமா தானே? அப்ப இது அவனுக்கு தலையில உள்ள அபிஷேகம். அவன் அபிஷேகம் இதுல இருந்துச்சு. இந்த அபிஷேகத்தை அவன் இழந்துட்டான் தெரியாம. வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன், ஏன்னா முடி எடுத்தது அவனுக்கு தெரியாது, அபிஷேகம் போனது தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் மீண்டும் எழும்பி நிற்க பண்ண விரும்புகிறேன். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, மீண்டும் தேவனோடு கூட ஒப்புரவாகணும். கர்த்தர் உணர்த்துவார், ஒப்புரவாகணும். நீ ஒப்புரவாகினா முன்னிலைமை பார்க்கலாம் உன்னுடைய ஊழியம் 2 மடங்காக ஆசீர்வதிக்கப்படும். பெரிய லெவலில் கர்த்தர் கொண்டு வர. நான் சொல்றேன், நான் அனுபவத்திலிருந்து சொல்றேன், எனக்கு கிடைச்ச அந்த குறைஞ்ச அனுபவத்திலிருந்து சொல்றேன். இங்க விழாமல் கர்த்தரை தேடினவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஆனா செகண்ட் சான்ஸ் வாங்கிட்டீனா கர்த்தர் உன்னை அபிரதமாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இப்போ ஊழியத்தை அந்த அளவுக்கு, அபிஷேகத்தை கர்த்தர் அந்த அளவுக்கு பயன்படுத்த விரும்புகிறார். உங்க மேல உள்ள அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவ்வளவு விலையேற பெற்றது. இப்ப கர்த்தர் அதை மீண்டும் உருவாக்க விரும்புகிறார். அதே இடத்துல, எந்த இடத்துல நீ விழுந்தாயோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். எங்கே இருந்து நீ தள்ளப்பட்டாயோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். எந்த அபிஷேகத்தை நீ இழந்தாயோ அதே அபிஷேகத்தை கர்த்தர் மீண்டும் கொடுக்க விரும்புகிறார். நீ ஒருவேளை மறுதளிச்சு போயிருந்தினாலும் கர்த்தர் உனக்கு எச்சரிப்பு கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை கர்த்தர் நீ கண் குருடாய் போற அளவுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற நிலைமை வந்தாலும் மீண்டும் கர்த்தர் உன்னை நிற்க வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உங்கள் அபிஷேக தைலத்தை பாதுகாத்துக் கொள்வது. கர்த்தர் சொல்றாரு, நான் வரும் அளவும் உனக்குள்ள ஜீவகிரீடத்தை பற்றி கொண்டு. ஆமென். அப்ப இந்த அபிஷேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதைத்தான் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அப்போ இவ்வளோ பேரு, இத்தனை விதமான ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்சஸ். சவுல் ஒரு விதமான ஃபெயிலியர், யூதாஸ் ஒரு விதமான ஃபெயிலியர், சாலமோன் ஒரு விதமான ஃபெயிலியர், தாவீது ஒரு விதமான சக்சஸ், சிம்சோன் ஒரு விதமான சக்சஸ். இவ்வளவுக்கு நடுவில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. முடிக்கலாம், வாசிங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை பெறத்துக்கான அந்த சக்சஸ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதான் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அபிஷேக தைலத்தை நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னா கர்த்தர் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கிரீடத்தை தருவார். ஆமென். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் மாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு புத்தகம் சொல்லுது இல்லையா? அப்போ கர்த்தர் உங்களுக்கு கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடணும். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அப்படி முடிக்க விடாதபடிக்கு நடுவில் நிறைய என்ன வரும்? தடை வரும், சில பிரச்சனைகள் வரும், வீழ்ச்சி வரும். கர்த்தர் சொல்றாரு, எழும்பி ஓடுங்க. திரும்பி செகண்ட் சான்ஸ் கர்த்தர் கொடுக்குறாரு, ஓடுங்க. உங்க அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை மேல கொடுத்துருக்க அபிஷேகம் விலையேற பெற்றது, அது உங்களுக்கானது, யூனிக். ஒருவேளை நீங்க எல்லாம் எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், ஆனா எவாஞ்சலிஸ்ட்லயே நீங்க வித்தியாசமான ஆள். நீங்க எல்லாம் போதகரா இருக்கலாம், ஆனா போதகரிலேயே நீ விசேஷித்த அழைப்பு பெற்ற போதகர். நீங்க பைபிள் டீச்சரா இருக்கலாம், நீங்க அதிலேயே விசேஷித்த அழைப்பு பெற்றவராக இருப்பீங்க. நீங்க பாட்டு பாடுறவராக இருக்கலாம், அதிலேயே விசேஷமான அபிஷேகத்தை அவன் குரலுக்கு கர்த்தர் வச்சிருப்பாரு. இங்க ஒவ்வொருத்தரும் யூனிக், ஒவ்வொருத்தரும் வித்தியாசம். 10ஓட 11 இங்க கிடையவே கிடையாது. நம்ம ஒன்னோட ஒன்று தான். அந்த ஒன்று இயேசு, இன்னொன்று நம்ம. அல்லேலூயா. அவர் ஒன்று, நம்ம ஒன்று தான். 10ஓட 11 கிடையாது, ஒன்னோட ஒன்று நம்ம எல்லாம் அவருடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பா இருக்கிற சகோதரர்கள். எனவே கர்த்தர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு, இது வரைக்கும் போனது போகட்டும், இது வரைக்கும் முடியறது முடிஞ்சிட்டோம், வாட் எவர் இட் இஸ், நடந்தது நடக்கட்டும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, திரும்பி எழுந்திருச்சு ஓடு. இன்னும் ஒரு விசை மாத்திரம், இன்னும் ஒரு சான்ஸ், இன்னும் ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா ஓட்டத்தை மட்டும் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருங்க? ஓடி முடிச்சிடுங்க. உங்க கிரீடத்தை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர் வரும்பொழுது உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்துல? முதல்ல கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேக தைலம் இருக்கான்னு முதல்ல பாருங்க.
துக்கப்பட்டு சவுலை விட்டு போன மாதிரி ஆவியானவர் உங்களை விட்டு போயிட்டாரான்னு பாருங்க. இல்லை இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அல்லது ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, இன்னும் உங்களுக்குள் கண்டித்து உணர்த்துகிற ஒரு அனுபவம் இருக்கும். நீ தப்பு செய்யும் போது தப்புங்கிற ஒரு காரியம் இருக்கும். சவுல் மாதிரி துணிகரம் இருக்காது, யூதாஸ் மாதிரி துணிகரம் இருக்காது, சாலமோன் மாதிரி என்ன சொன்னாலும் மனம் திரும்புங்கிற எண்ணம் இருக்காது. அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, நாம் இப்படிதான் போனோம், இதான் சரி அப்படின்னு என்றனா உனக்குள்ள இருந்து ஆவியானவர் போயிட்டாருன்னு அர்த்தம். இல்லை நீ பண்ணும்போது ஐயோ இதை பண்ணக்கூடாதே, ஐயோ நான் பண்ணியிருக்க கூடாதே, நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட வரணுமே, ஆண்டவரே எனக்கு இது பெயின்ஃபுல்லாக இருக்கு, எனக்கு இது கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, உள்ள ஆவியானவர் உணர்த்தும் போது உனக்கு குத்தும், ஒரு விதமான வலி இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட தூரம் போறேன்னு சொல்லும் போது உனக்குள்ள ஒரு பெயின் காணப்படும். அந்த பெயின் தான் இன்னும் ஆண்டவர் உனக்குள்ள போராடிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இந்த பெயின் உனக்குள்ள இருக்கணும். நீ செய்யறதெல்லாம் சரி, நான் தப்பே பண்ணலன்னு உனக்கு தோணுச்சுன்னா there is a mistake. ஏதோ தப்பு நடக்குது. பூமியில உள்ள அளவும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் ஆவியானவர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து பாருங்க. அந்த உணர்த்துதலுக்கு இடம் கொடுங்க. முதல்ல அந்த 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 உணர்த்துதலுக்கு செவி சாய்ங்க. சரி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நானே அந்த மனுஷன் சொல்லுங்க, பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க. நம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும் நிலவரமான ஆவி எனக்குள்ள இருக்கட்டும். 51 சங்கீதத்தை டெய்லி படிங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் அதை விட முக்கியம். அதுதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. அந்த அபிஷேகத்தின் விளைவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ராஜா ஊழியம், ஆசாரிய ஊழியம் எல்லாம் இருக்கு. எத்தனையோ பேர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இழந்து போயிட்டாங்க. அந்த மேகம் போல் திரளான சாட்சிகள்ல சாலமோன் பேர் வரல. எத்தனையோ பேர் இல்லாமல் போயிட்டே இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்க அபிஷேகத்தை ஆண்டவருக்கு முன்னாடி எப்பவும் பத்திரமா பாதுகாத்துக்கணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடையதான பட்டங்கள், பதவிகள், மனுஷர் சொல்ற புகழ் உரைகள், இதனால உங்க அபிஷேகம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இதனால சரியா இருக்குன்னு அல்ல. உங்களுக்கு தான் தெரியும். ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை கடைசியாய் நீங்க இதுவரைக்கும் அதை ஏதோ ஒரு காரணத்தினால இழந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண போறோம். இன்னும் ஒரு விசை ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை எனக்கு இறங்கும். நடுவில் உங்க அபிஷேகத்தை நான் பணத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன், இந்த அபிஷேகத்தை என் சுய பெருமைக்கு யூஸ் பண்ணிட்டேன், இந்த அபிஷேகத்தை எனக்கு என் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன், இந்த அபிஷேகத்தை நான் ஜனங்களுக்கு முன்னாடி கௌரவம் அடையறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன், என்ன மன்னியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? அப்படி நீங்க சொல்லி பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இதுவரைக்கும் இருந்ததை பார்க்கிலும் இன்னும் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவர். இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் விரும்புறார். கர்த்தர் உன் அபிஷேகத்தை விட்டு உன்னை தள்ளணும்னு விரும்பல, உணர்த்தி மீண்டும் அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கத்தான் விரும்புகிறார். அந்த உணர்த்துதலுக்கு செவி சாய்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை விட்டு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மீண்டும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த வார்த்தை என்கிட்ட வந்துச்சு, இன்னைக்கு எனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் உங்க கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே 100க்கு 100 கிரியை செய்யட்டும். நான் அசட்டை பண்ணாதபடி பெருமை, வீண் பெருமை பாராட்டாதபடி, எனக்கு இருக்கிற அந்த சின்ன அறிவுல ரொம்ப என்னை பத்தி நான் பெருசா நினைக்காதபடி, நானே அந்த மனுஷன், என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. அப்பேற்பட்ட ராஜா கீழே காலில் விழுந்து கேட்கிறான், நானே அந்த மனுஷன். அப்பேற்பட்ட சிம்சன் கேட்கிறான், இன்னும் ஒரு விசை மட்டும் எனக்கு மன்னியும் ஆண்டவரே, ஜஸ்ட் ஒன் டைம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா?
கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி ஆண்டவர் ஒரு விசை. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. இன்னும் ஒரு விசை ஆவியானவரே, இன்னும் ஒரு விசை ஆவியானவரே, மனம் இறங்கும் அப்பா. இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும், உம்முடைய அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ள கிருபை பாராட்டும். அந்த விலையேறப்பட்ட கிரீடத்தை நாங்கள் பற்றி கொள்ள கிருபை பாராட்டும். எந்த சூழ்நிலையிலும் அதை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு நீங்க வர்ற வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை டெய்லி ஜனங்கிட்ட பேசட்டும், மகிமை மூடிக்கொள்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.